காப்பியம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு புக்கு படிக்க நேரம் இல்லையா? வாங்க என் சேனல்ல நல்ல நல்ல புக்ஸ பத்தியான ரிவ்யூஸ் நெறைய போட்டுக்கிட்டே தான் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் ஹவ் டு ஸ்டாப் வொரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். எழுதினவரு டேல் கார்னிகி. எனக்கு ரொம்ப புடிச்ச எழுத்தாளர்கள்ல ஒருத்தரு. நான் இந்த புக்க ரொம்ப நாள் முன்னாடி படிச்சேன். என் லைஃப டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண அப்படியாப்பட்ட புத்தகம் உங்கள்ல எத்தன பேரோட லைஃப டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண காத்திருக்குன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். இந்த புக்கோட டைட்டில்ல சொன்ன மாரி, நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்னா, கவலை அப்டின்னா என்னான்னு பார்ப்போம். அந்த கவலை எதனால வருது? எப்படி நம்ம அத ஓவர் கம் பண்றது? கவலைய வெல்வது எப்படி? அப்டிங்கிறத நம்ம பார்ப்போம். கவலைனா என்னன்னா, நம்ம மனச கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் கவலை. கவலை அப்படிங்கிறது சில காரணங்களுக்காக நமக்கு ஏற்படுது. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ? இது என்ன மாரி நடந்துடுமோ? இந்த ஒரு பிரச்சனையிலருந்து நாளைக்கு என்னென்ன விளைவுகள் காத்திருக்கோ? எதிர்காலத்துல வரப்போற தெரியாதவைகள பத்தி கவலைப்படுறது. 2வது விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி, ஒரு மிகப்பெரிய லாஸ், சில இழப்புகள். இதனால வர கவலைகள். 3வது காரணம் என்னவா இருக்கும்னா, நம்ம பாஸ்ட்ல ஒரு தப்பு செஞ்சிருப்போம். தெரிஞ்சோ, தெரியாமலோ தப்பு செஞ்சிருப்போம். அந்த தப்ப நெனச்சு வருந்துறோம் இல்லையா? அதுவும் ஒரு கவல தான். இன்னொரு காரணம் என்னவா இருக்கும்னா, எதிரா சில விஷயம் நடக்கும். இது எல்லாமும் கவலைகள ஏற்படுத்துற ஒரு விஷயம் தான். இதெல்லாம் முக்கியமான காரணங்கள் கவலை ஏற்படுத்துறதுக்கு. இப்போ இருக்கிற சொசைட்டில ஓவர் திங்கிங்கும் கவலைய கொண்டு வந்து விடுது. அத பத்தி நம்ம இன்னொரு புக்ல பார்க்கலாம். இப்ப கவலைகள் எதனால ஏற்படுதுன்னு நமக்கு தெரிஞ்சுட்டோம் இல்லையா? எப்படி வந்து நம்ம கவலைய ஓவர் கம் பண்ணலாம் அப்டின்னா, அவரு 4 பாயிண்ட்ஸ் சொல்றாரு. ஃபர்ஸ்ட்டு உங்க கவல என்னங்கிறத தெளிவா எழுதுங்க. உங்களால நான் எதற்காக கவலைப்படுறேன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சுட்டாலே பாதி வெற்றி நமக்கு. நெறைய கவலைகள் இருக்கலாம். அதுல அதிகமா உங்க மனச அழுத்துற கவலைய கண்டுபிடிச்சு, அந்த கவலைய எழுதுங்க. 2வது அந்த கவலைகளுக்கு உண்மையான காரணங்கள கண்டுபிடிச்சு எழுதுங்க. 3வது இப்போ நம்மகிட்ட கவலைக்கு காரணம் இருக்கு. உண்மையான ஃபேக்ட்ஸ் இருக்கு. அதையெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. கவலைக்கான காரணம் தெரியுது. அந்த கவலைக்கான ஃபேக்ட்ஸ் தெரியுது. இத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். அந்த டெசிஷன நம்ம ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுதான் 4வது. இப்படிதான் ஒரு கவலைய நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஃபியூச்சர் அன்னோன். ஃபியூச்சர்ங்கிறது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. நம்ம மனசுல வந்து அதுக்கு பெரிய சக்திய நம்ம குடுத்து வச்சிருப்போம். ஆனா உண்மை வந்து சின்னதா கூட நடந்து முடிஞ்சிரலாம். சரி, இப்போ நம்ம இந்த ஃபியூச்சர பத்தி கவல, இந்த பாஸ்ட்ல நடந்தத பத்தி கவல, இதெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது அப்படின்னா, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற ஆங்ஸைட்டி நமக்கு இருக்க தேவையில்ல. பாஸ்ட்ல நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா, அந்த தப்ப உணர்ந்து அந்த தப்ப இதுக்கப்புறம் நான் செய்யாம இருக்கணும்னா, என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணிக்கணும். இது 2ம் நம்ம மனசுக்கு ஒரு சாந்திய குடுக்கலாம். சரி, இப்ப ஃபியூச்சர பத்தி எப்படி கவலைப்படாம இருக்கிறது? அப்படின்னா, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் விஷயமா அவரு சொல்றாரு, "லிவ் இன் டேட்டட் கம்பார்ட்மெண்ட்" அப்படிங்கிறாரு. டேட்டட் கம்பார்ட்மெண்ட்டா? அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். என்னன்னா, 1871ல வில்லியம் ஆஸ்லர் அப்படிங்கிற ஒரு டாக்டர் இருந்தாரு. அவர் வந்து நம்ம தெனாலி மாரி. எத கண்டாலும் பயம்பார்ல, அந்த மாரி இவருக்கு வந்து எத கண்டாலும் கவலையா இருக்கு. ஐயோ! இன்னைக்கு நல்லபடியா நடக்குமா? இன்னைக்கு லஞ்ச் கிடைக்குமா? ஆ நல்லபடியா நான் படிச்சுருவேனா? இந்த கிளாஸ நான் அட்டெண்ட் பண்ணிடுவேனா? நான் படிச்சதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன ஆவேன்? எனக்கு ஃபியூச்சர்ல வேலை கிடைக்குமா? வேலை கிடைச்சாலும் அது இனஃபா சம்பளம் இருக்குமா? இந்த மாரி தேவையில்லாத கவலைகளோடையே வாழ்ந்தவரு வில்லியம் ஆஸ்லர். ஆனா அவரு எப்படியாப்பட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயி, அவர நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசின்னு கொண்டாடுறோம். அந்த அளவுக்கு அவரு மாறிட்டாரு. அது மட்டும் இல்லங்க, அவரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆயிட்டாரு. "ஹவ் டு லிவ் அ சக்சஸ்ஃபுல் லைஃப்" அப்படின்னு ஒரு ஸ்பீச் குடுக்குறாரு ஒரு காலேஜ்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு முன்னாடி. அதுல அவர் சொல்றாரு, ஒரு நாள் இவர் வந்து கப்பல்ல போயிட்டுருக்கும்போது அட்லாண்டிக் ஓஷன்ல கப்பல்ல போயிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு ஈவென்ட், ஏதோ ஒரு பிரச்சனை, கெலாமிட்டி. அப்போ இவரு கேப்டன பாக்குறாரு. கேப்டன் வந்து டக்குன்னு ஒரு விஷயம் பண்றாரு. அது என்னன்னா, எல்லா கம்பார்ட்மெண்ட்டுக்கும் ஷட்டர் போட்டு மூடுறாரு. அந்த ஷட்டர் எவ்ளோ டைட்டா குளோஸ் ஆச்சுன்னா, ஒரு டிராப் தண்ணி கூட ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக முடியாத அளவுக்கு அவ்ளோ டைட்டா ஷட்டர போடுறாரு. இதே தான் நம்ம வாழ்க்கையிலயும் பண்ணணும்னு சொல்றாரு. நீங்க டே டைட் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கும்போது, இந்த நாள் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். முன்னாடி போனதோ, இல்ல நாளைக்கு வரப்போறதோ நமக்கு தெரியாது. நம்மகிட்ட இருக்க எனர்ஜி, எந்தூசியாசம், நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் நான் என்ன ஃபுல்லா அர்ப்பணிச்சு இந்த நாளோட வேலைய நம்ம செஞ்சோம் அப்டின்னா, ஃபியூச்சர பத்தியோ, இல்ல பாஸ்ட்ட பத்தியோ கவலைப்படுறதுக்கான நேரமே இருக்காது. கிவ் யுவர் ஃபுல்லெஸ்ட் ஃபார் டுடே. லிவ் இன் த மொமெண்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த நிமிஷத்துல, இந்த நொடியில நம்ம வாழ்றத நம்ம கத்துக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். மிகப்பெரிய பயணத்த நம்ம மேற்கொள்ளும்போதும், ஒவ்வொரு அடியா தான் நம்ம அந்த பயணத்த மேற்கொள்ள முடியும். லைஃப என்ஜாய் பண்ண கத்துக்கிறோம்.
கரியர் ஃபார்முலான்னு ஒண்ணு பத்தி பேசுறாரு. வில்லியம் கேரியர் அப்படிங்கிறவரு ஏசிய கண்டுபிடிச்சாரு. அவரோட வாழ்க்கையில ஒரு நாள் போய் ஒரு கேஸ் கிளீனிங் எக்யூப்மென்ட்ட வந்து ஒரு பிளான்ட்ல, ஒரு இண்டஸ்ட்ரியில போய் செட் பண்றாரு. செட் பண்ணிட்டாரு. பட் ஆனா அது 100% எஃபிஷியன்சில வொர்க் பண்ணல. இவர் வந்து அவ்ளோ கவலைப்படுறாரு. அந்த அந்த தாட்ஸ் வந்து இவருக்கு அப்படியே பேனிக் ஆகுது. இவரு வந்து அந்த வரியிலேருந்து எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிறதுக்கு 3 முக்கியமான லெசன்ஸ சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையிலருந்து வொர்ஸ்ட் என்ன நடக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கணும். இந்த எக்ஸாம்பிள்ல வந்து என்ன நடக்க முடியும் அப்படின்னா, அவர ஜெயில்ல தூக்கி போடலாம். அவங்க கம்பெனிக்கு லாஸ் வரலாம். இல்லன்னா இவருக்கு வேல போகலாம். நடக்கக்கூடிய சாத்தியம் உள்ள வொர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, இவருக்கு வேல போறது, இவங்க கம்பெனிக்கு வர வேண்டிய லாபம் வராம போறது. 2வது என்ன சொல்றாருன்னா, அந்த வொர்ஸ்ட்ட கண்டுபிடிச்சுட்டீங்கல்ல, அந்த வொர்ஸ்ட்ட அக்செப்ட் பண்ண கத்துக்கோங்க. அக்செப்ட்னா என்ன? ஓ! எனக்கு வேல போனாலும் போகலாம். எனக்கு சம்பளம் வராம போனாலும் போகலாம். அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா, இது 2 தான் நடக்கும். இதுக்கு என் மைண்ட நான் தயார் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே நடந்தா போட்டும். அப்படின்னு நம்ம மனசுல நெனச்சுட்டோம்னா, நம்ம போட்டு மனச போட்டு பாரமா அழுத்துதுல்ல, அந்த எண்ணங்கள் நம்மள விட்டு போயிடும். அதுதான் மனசாந்திய நமக்கு குடுக்கும். 3வது விஷயம், வொர்ஸ்ட்டான விஷயம் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அந்த விஷயத்துக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த கவலையில இருந்தது இல்லையா? இப்போ நம்ம ஃபோக்கஸ எங்க ஷிஃப்ட் பண்றோம்னா, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன்க்கு ஷிஃப்ட் பண்றோம். சொல்யூஷன் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். இல்லாதப்ப நம்ம சிம்பிளா ஒரு அப்பாலஜி பண்ணி தான் ஆகணும். இருக்கும்போது அந்த சொல்யூஷன்க்கு நம்ம வொர்க் பண்ணலாம். இவரு இந்த பிரச்சனையெல்லாம் கண்டுபிடிச்சுட்டாரு. ஸோ, ஒரு ரூ. 5,000க்கு இன்னொரு டூல் வாங்கி போட்டாக்க, அது வந்து சரியாயிடும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அத பண்ணிடுறாரு. அது வொர்க் ஆகுது. இவங்க கம்பெனிக்கு கிட்டத்தட்ட லாபமா தான் அந்த விஷயம் கடைசியில முடிஞ்சிருது. அப்போ வெறும் கவல மட்டும் பட்டுட்டு இந்த 3 ஸ்டெப்பும் எடுக்காம விட்டுட்டாருன்னா, அவருக்கு வெற்றி கிடையாது. ஸோ, இந்த 3 ஸ்டெப்பையும் நம்மளும் அப்ளை பண்ணி நம்ம கவலையிலருந்து வெளில வரலாம். இருக்கிறதுலயே வொர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு, அத அவங்க மனசு அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா, நம்மள எந்த கவலையாலயும் தகர்த்தெறிய முடியாது. "தேர்ஸ் நத்திங் டூ லூஸ் ஆஃப்டர் அக்செப்டிங் தி வொர்ஸ்ட்" அப்படின்னு சொல்றாரு. உண்மதானே? அடுத்தது ஹேண்ட்லிங் கிரிட்டிசிசம்ஸ். கிரிட்டிசிசம்ல வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமும் இருக்கு. டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமும் இருக்கு. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வந்து நம்ம டெவலப் ஆகறதுக்கு குடுக்கப்படுறது. சில பேர் வந்து அன்ஜஸ்ட்டா ஒரு காரணமே இல்லாம கிரிட்டிசைஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க. இத முதல்ல நம்ம பிரிச்சு உணரத் தெரியணும். இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வருதா? அப்போ கண்டிப்பா நம்மளோட தப்ப உணர்ந்து, நம்ம அதுலேருந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகுறது அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம பார்க்கணும். பார்த்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணிட்டு யார் நமக்கு கிரிட்டிசிசம் குடுத்தாங்களோ, அவங்கள கூப்பிட்டு நான் இந்த மாரி இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். உங்களுக்கு அது சரியா படுதா? ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா? இன்னும் இம்ப்ரூவ் ஆகணுமா? அப்படின்னு நம்ம கேட்டு, இன்னும் போக போக நம்ம டெவலப் ஆயிக்கிட்டே போகலாம். 2வது இந்த வேணும்னே கிரிட்டிசைஸ் பண்றாங்க இல்லையா? அந்த கிரிட்டிசிசம்ல இருக்கிற உண்மை தன்மைய ஆராய்ந்து, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லாத கிரிட்டிசிசமா இருக்கே! அப்படின்னு தெரிஞ்ச உடனே, நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல இக்னோர் கண்டுக்கவே கூடாது. 2வது ஸ்மைல். 3வது டோன்ட் ரெஸ்பாண்ட். இக்னோர் பண்ணிட்டு, ஸ்மைல் பண்ணிட்டு, டோன்ட் ரெஸ்பாண்ட். அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆப்ரஹாம் லிங்கன் இருக்கார் இல்லையா? அவர் தான் பிரசிடென்ட்டா இருந்தாரு யுஎஸ்க்கு. அந்த டைம்ல அவரோட செக்ரட்டரி பேரு ஸ்டான்டன். ஸ்டான்டன் வந்து ஒரு நல்ல செக்ரட்டரியா இருந்தாரு. அவர் வந்து லிங்கனுக்கு தெரியாதுன்னு நெனச்சு ஆப்ரஹாம் லிங்கன் இஸ் எ ஃபூல் அப்படின்னு சொன்னாரு. அது லிங்கனுக்கு கேட்டுடுச்சு. அவரு பிரசிடென்ட். அவரு என்ன வேணா செஞ்சிருக்க முடியும். ஆனா, ஆப்ரஹாம் லிங்கன் என்ன பண்ணாருன்னா, யோசிச்சாரு. ஸ்டான்டன் இந்த மாரி சொல்லக்கூடிய மனுஷனே இல்லையே! அவர ஏதோ ஒரு விஷயம் இந்த மாரி சொல்ல வச்சிருக்குன்னா, அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்டின்ட்டு ஸ்டான்டன் கிட்ட போய் கேட்டாரு. எதுக்காக நீங்க இந்த மாரி சொன்னீங்கன்னு? அப்ப ஸ்டான்டன் வந்து அந்த காரணங்கள எடுத்து வைக்கிறாரு. அத லிங்கன் உணர்றாரு. ஓ! இதுல உண்ம இருக்கு அப்டின்ட்டு. அவரு தான் எடுத்த ஸ்டெப்ஸ்ல ரொம்ப இம்ப்ரூவ்மென்ட்ஸ் பண்ணி இம்ப்ரூவ் ஆகுறாரு. அதனால எப்பவுமே கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் நமக்கு கிடைச்சதுன்னா, ரொம்ப சந்தோஷமா அத ஏத்துக்கிட்டு, அத நம்ம இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இப்போ நம்ம கவலைய கையாள கத்துக்கிட்டோம். கவலைய ஜெயிச்சு வர கத்துக்கிட்டோம். அடுத்தது வாழ வேண்டியது தான். நம்ம வாழ்றதுக்காக, ரொம்ப சந்தோஷமா வாழ்றதுக்கு 8 விஷயங்கள வந்து டேல் கார்னகி நமக்காக சொல்லியிருக்காரு. அத பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீங்க கவலைகள ஜெயிக்க தயாராயிட்டீங்களா? அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு இந்த புத்தகங்கள எளிமையா கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நான் நிறைய உழைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன கிளிக் பண்ணிக்கோங்க. அது என் சேனல் வளர்ச்சிக்கு உதவும். ரொம்ப சீக்கிரம் உங்கள அடுத்த பார்ட்டோட வந்து சந்திக்கிறேன்.